நடிகர் பார்த்திபனின் குற்றச்சாட்டை முற்றிலும் மறுத்தும் கிராபிக்ஸ் மேற்பார்வையாளர் சிவபிரசாத் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நடிகர் பார்த்திபன் இயக்கி வரும் டீன்ஸ் என்ற திரைப்படத்தில் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சிவபிரசாத் என்பவர் கிராபிக்ஸ் காட்சிகளுக்கான மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்துள்ளார். படத்திற்கான கிராபிக்ஸ் காட்சிகளை கடந்த பிப்ரவரி மாதத்திற்குள் முடித்துக் கொடுப்பதாக சிவபிரசாத் ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 68 லட்சம் ரூபாய் பேசி முடித்த அவர் முதற்கட்டமாக 42 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சொன்னபடி கால நேரத்திற்குள் படத்தின் கிராபிக்ஸ் பணிகளை முடித்துக் கொடுக்காத சிவபிரசாத் ஒப்பந்தத்தின் போது பேசிய பணத்தை காட்டிலும் கூடுதல் பணம் கேட்பதாக நடிகர் பார்த்திபன் குற்றம் சுமத்தியுள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து கோவை போலீசாரிடமும் பார்த்திபன் புகார் அளித்த நிலையில் சிவபிரசாத் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பார்த்திபனின் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்து வீடியோ வெளியிட்டிருக்கும் சிவபிரசாத் அளவுக்கு அதிகமான வேலைகள் கொடுத்து தங்களை பார்த்திபன் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியதாகவும் செய்த வேலைக்கு பணம் கேட்டபோது அவர் தரப்பில் இருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். என் பேர் சிவபிரசாத்ங்க. ரெகுலர் ஸ்டுடியோஸ்னு கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், விஎஃப்எக்ஸ் கம்பெனி. நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். லியோ, மாஸ்டர், விக்ரம், பிச்சைக்காரன் 2, மாநகரம், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது பார்த்திபன் சாரோட லேட்டஸ்ட் படத்துக்கு நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பண்ணோம். அதில் ஒரு 4 மாதத்தில் நிறைய ஷார்ட்ஸ் பண்ண சொல்லி எங்கிட்ட வந்துச்சு. அதில் நாங்களும் முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு பண்ணிகிட்ருக்கிறப்போ வேலைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டு அது ஒரு டிலே மாதிரி போச்சுங்க. அந்த டிலேவை காரணம் காட்டி எங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சு. நிறைய இடங்கள்லேருந்து போலீஸ் தரப்புல இருந்தும் அவங்களுமே நிறைய ப்ரெஷர் பண்ணி ஒரு மாதிரி மென்டல் டிஸ்ட்ரெஸில் தான் இருந்தோம். பட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை மிச்சம் இருக்கிற பேமெண்ட்டை அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். எக்ஸ்ட்ரா ஆடுகளை போட்டு நிறைய வெண்டர்ஸ் கிட்டெல்லாம் நாங்கள் வேலையை கொடுத்து பண்ணோம். நிறைய கடன் வாங்கி கூட நான் பண்ணேன். ஏன்னா அவங்க பணம் இப்போ தர முடியாது, முடிச்சுட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 30-32 லட்ச ரூபா வெண்டர்ஸ்க்கு கொடுக்குற நிலமையில நான் வேலையை வெளியே கொடுத்து பண்ணேன். டீமுக்குமே ஒரு 2-3 மாத சம்பளம் நான் இன்னும் கொடுக்கலிங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ அதில் இப்போ முடிச்சதுக்கப்புறம் கேட்கும்போது எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. அது இல்லாமல் கொடுக்கலாம், கம்பெனி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், இப்படி மிரட்டல்கள் வரவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஆக்சுவலி எங்கள் சைடு தப்பு இல்லைங்க. நாங்கள் செஞ்ச வேலைக்கு காசு கேட்குறோம். தர முடியாதுன்னு சொன்னாலும் நாங்கள் சிவில் ஃபைல் பண்ணியிருக்கோம். 9th அன்னைக்கு ஹியரிங் இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.